இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை குறித்த பல்வேறு விளக்கங்களை அந்தந்த துறை அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியதாக கூறினார். இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறிய முதல்வர், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவில் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதாக கூறிய முதல்வர், தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைத்து 31 மக்களவை தொகுதிகளாக குறைக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாட்டில் 8 மக்களவை தொகுதிகளை இழக்கும் சூழல் ஏற்படும் என எச்சரித்த முதல்வர், தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள் இருக்க மாட்டார்கள், 31 எம்பிக்கள் தான் இருப்பார்கள் என்றார். இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தி அதற்கு ஏற்ப பிரித்தாலும் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படும், நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்றவர், தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படுவதாக முதல்வர் தெரிவித்தார். நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும், நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்றவர், இது உறுப்பினர் எண்ணிக்கையை மட்டும் குறித்த கவலை அல்ல, மாநிலத்தின் உரிமையை சார்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது என கூறினார் முதல்வர். தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கின்ற சில முக்கியமான பிரச்சனைகளில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுக்க வேண்டும் என கூறிய முதல்வர், அதற்காகவே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலை கடந்து இந்த விவாதத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, கட்சிகள் எல்லாம் கடந்து, அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவாதத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்பவே கேட்டுக்கிறேன். அதன் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மும்மொழி கொள்கை, நீட் தேர்வு விலக்கு, நிதி தராத விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் எழுப்ப தமிழ்நாட்டிற்கு போதிய எம்பிக்கள் இருந்தால்தான் முடியும் என்று கூறினார். மும்மொழி விஷயத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழி போர் நடப்பதற்கு மத்திய அரசு வித்திடுவதாக தெரிவித்தவர், அதற்கு தமிழ்நாடு தயாராக உள்ளதாகவும் மொழி போரில் வெற்றி பெறுவோம் என்பதில் நம்பிக்கை உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். நிச்சயமா வித்திடுது, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.